அப்பா அப்பா அத்தை கல்யாணத்துக்கு நான் லீவாப்பா. ஆமா கல்யாணம்னா அப்புறம் லீவ் தானே, அப்புறம் நம்ம அத்தைக்கு நீ இருக்கணும்ல. அப்பா அப்ப எனக்கு எக்ஸாம் வேற இருக்குப்பா, 10th எக்ஸாம். அது முடிஞ்சோனே வைக்கலாம்ப்பா, அதுக்கு முன்னாடி வேண்டாம்ப்பா. டேய் தம்பி, என்னம்மா? இந்த மாப்பிள்ளை வீடு வந்துகிட்டு இருப்பாங்க, வரவங்களுக்கு எப்படி அந்த பலகாரத்தெல்லாம் வைக்கிறது? அந்த டேபிள் எடுத்து இங்க போட வேண்டியதானே? கீழே அந்த பாயை எடுத்து விரிச்சு விடலாம். எல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமாடா? அதை எதை எடுத்து செய்ய மாட்டீங்களாடா? ஏமா சொன்னாதானமா தெரியும். ஒவ்வொரு தடையும் நானே சொல்லிக்கிட்டு இருப்பேனே. சரி சரி செய்யறேன் கத்தாத. ஐயே, அத்தைக்கு கல்யாணம் வைக்கிற மாதிரி தான். எனக்கு மே மந்த் எல்லாம் லீவ் தான். ஏப்ரல் மந்த்துக்கு மேல வைங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் வேண்டாம். அப்புறம் என்னால லீவ் போட முடியாது, அப்புறம் படிக்கவும் முடியாது. ஆத்தாடி முதல்ல மாப்பிள்ளை வரணும், பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். உங்க அத்தைக்காரிக்கு மொத்தத்துல பிடிக்கணும். அவ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கட்டி வைக்கிறது தான். இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கணும். அது போக மாப்பிள்ளை குடும்பத்தை நமக்கு பிடிக்கணும். அதெல்லாம் பிடிச்சாதான் கல்யாணம். இதெல்லாம் நடக்கணும்னு மாரியாத்தா கிட்ட வேண்டிக்கங்க எல்லாம். சரி அப்பாயி. அத்தைக்கு கல்யாணம்னா எனக்கு புது துணி எடுத்துருவீங்க தானே? அத்தை மட்டும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும். புது துணி உனக்கு 10 எடுத்து கொடுக்குறேன், போதுமா? அப்பனா நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரிடி என் குமரி, போய் எடுத்து போடுங்கடா. மாப்பிள்ளை வீடு எங்க வந்திருக்காங்களாமா? என்னன்னு போன் பண்ணி கேட்டியா? என்னமா பாட்டுக்கு பிள்ளைய ரெடி பண்ணிக்கிட்டு தடாபுடன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணனுக்கு போன் பண்ணி கேட்டேன்டா, வீட்டுக்கு வந்துட்டாங்கப்பா அப்படின்னாங்க. வீட்டுல இருந்து இங்க வர்றதுதான் நல்ல நேரத்துல வரணும்ல, அதனாலதான் அங்க உட்காந்துருக்காங்க. காப்பி தண்ணி வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு. சரி எடுத்து போடுங்க. அந்த குமரி கிளம்பிட்டாளா என்னன்னு தெரியல. அவளை போய் ஒரு அதட்டினாதான் சரிப்பட்டு வரும். சரி வாமா போய் அந்த டேபிள் எடுத்து போடுவோம். வெறுமனையே டேபிள்ல போடாதீங்க. மேல அந்த துணி, அது வேஷ்டி துணியால ஏதாவது சேல துணி அந்த எடுத்து போடுங்க. சரி மோய். இப்போ உனக்கு ஓகே தானே? சேலையெல்லாம் நல்லா ஸ்டிஃபா இருக்கு தானே? இருக்கு அண்ணி. ஏன்டி முகத்தை உம்முனே வச்சுக்கிட்டு இருக்க? நல்லா சிரி. என்னமோ பறி கொடுத்த மாதிரி உக்காந்துட்டு இருக்கவ. போங்க அண்ணி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அண்ணி. வேலை கட்டுறது பிடிக்காதா? அப்ப என்ன மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி தரேன், போட்டுக்கிறியா அண்ணி? வாய் முடி பண்ணி. ஐயோ, ஒரு பக்கம் உமால பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் சாமியை நினைக்கும் போது அழுகையா வருது. எப்படிதான் அவங்கிட்ட இதை நான் சொல்ல போறேன்னு தெரியல. பாவி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. யாரு நம்ம உமாவா இது? ஏங்கன்னே பிள்ளைக்கு பட்டடும் போல. அடையாளமே தெரியலையே. அடையாளம் எப்படி தெரியும்? கறி துணி மாதிரி ஒரு சேலையை கட்டி மாப்பிள்ளை முன்னாடி நிக்க வச்சா எப்படி மாப்பிள்ளைக்கு பிடிக்கும்? இப்ப வர மாப்பிள்ளை நம்ம உமால பிடிக்கலன்னு சொன்னா என் ஒரு பக்கம் காதை எடுத்துக்கிறேன் பாருக்கா. என்னடி விவகாரம்? எக்கோய், என் மேல நம்பிக்கை இருக்கு. மேக்கப் யாரு? இந்த சின்ன பொண்ணு. இப்படி மேக்கப் போட்டுதான் உன் கொழுந்தனாரையே நான் கவுத்தேன். வர்ற மாப்பிள்ளைய கவுக்க மாட்டேனா? அடப்பாவி, இத மட்டும் என் சின்ன மாமியாட்ட சொன்னேன்னு வையே, உன்னை அருவாமனையில வச்சு ஆஞ்சு போடும். ஏற்கனவே நான் இங்க வர்றதுன்னு சொன்னதுக்கே அந்த ஆட்டம் கட்டுனுச்சு. அதுக்கே அது என்ன அருவாமனையில வச்சு ஆயிருது. திருப்பி போட்டு நம்ம நறுக்கு நறுக்கி போடுவோம். தெரியுமில்ல நாங்கெல்லாம் யாருன்னு. கொடுத்தியா வாய கொடுத்தா ஜெயிக்க முடியும்? ஐயோ, போன் வேற அடிச்சுட்டானே. அக்கா, போன் அடிக்குது போல. ஏன் போன் இல்லையேம்மா? என் போனு தான். எடுத்து பேசு. ஐயோ, எடுத்து பேசுனா அவ்வளவுதான், எல்லாம் சேர்ந்து என்னை அருவாமனையில வச்சு ஆஞ்சு போடுவாங்களே. எடுத்து பேசுமா. எக்கோய், அவ வீட்டுக்கார எதுவும் போன் பண்ணுவாரு, நம்மளா இருக்கோம்னு கூச்சப்பட்டுக்கிட்டு பேசாம இருக்காளோ என்னவோ. ஏண்டி, கல்யாணம் ஆகி எப்படியுமே 3 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதுக்குள்ள என்னடி புருஷன்கிட்ட பேசுறதுக்கு வெக்கம்? பேசு. இல்ல, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த காலத்து பிள்ளைங்களும் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா, ஒரு சிலர்லாம் சமயக்கட்டுன்னு கூட பார்க்காம. சின்ன பொண்ணு, என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்னக்காப்ப நான் சொன்னேன், நீ அக்கா இப்படி பதற? ஐயோ, சமயக்கட்டுல வச்சு அவர் முத்தம் கொடுத்ததை பார்த்துட்டாலோ? சின்ன பொண்ணு, தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம் பொண்ணு பாக்குற நேரத்துல. இந்த அக்கா எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுதுன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? அடியே ராசாத்தி உமா, என் பிள்ளைய எனக்கே அடையாளம் தெரியலையே. அம்புட்டு அழகா இருக்கடி. அது சரி, இந்த சேலை உங்ககிட்ட இல்லையே, எப்படி வந்துச்சு இந்த சேலை? வேற யார் கொண்டு வந்தா? நாங்க தான். முதல்ல கட்டி இந்த சேலையை கட்டி இருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்ப அடுத்தவங்க கொடுக்குற சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க? இந்தாங்க அத்தை, எது வந்தாலும் என் மூஞ்சுக்கு முன்னாடி பேசுங்க. அது என்ன ஜாட பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நாத்தனாருக்கு ஏன் சேலையை கொடுத்தேன், இப்போ உங்களுக்கு என்ன? வர்ற மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்க வேணாமா? கசங்கி போன பழைய சேலை மாதிரி ஒரு சேலையை கட்டிக்கிட்டு இருக்கா. வர்ற மாப்பிள்ளை பார்த்துட்டு அப்புறம் ஓடி தான் போகணும்.
நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை கட்டிக்கிட்டா நீ போதும். ஆடம்பரம் ஒண்ணும் வேண்டாம். வர மாப்பிள்ளை இதெல்லாம் பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளவு வரதட்சணை கொடுங்க இவ்வளவு வரதட்சணை கொடுங்கன்னா நம்ம எங்க போறது? ஏன் என் நாத்தனாருக்கு நாங்க என்ன போட மாட்டோமா என்ன? ஐயோ ஆண்டவனே, தயவு செஞ்சு நீ கம்முனு இருமா. நீ தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை பண்ணி விடாத. நீ பாட்டுக்கு சேலை அது இதுன்னு எதையாவது கொண்டு வந்து நீ பாட்டுக்கு இங்க கொடுத்துட்டு போயிருவ. அப்புறம் உன் மாமியார் காரி வந்து எங்ககிட்ட ஆடுறதுக்கா, என் மருமகிட்டையும் என் பிள்ளைகிட்டையும் பிடிங்கி திங்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கா? தயவு செஞ்சு நீ அதிக பிரசங்கித்தனம் பண்ணாதம்மா. உன் பிரச்சனையில நீ எங்களை போட்டு வறுத்து எடுத்துடாதீங்க. என்னத்த நான் நீங்க எல்லாருமே என் குடும்பம்னு நினைச்சுதான் வாரேன். அப்படி நாங்க நெருங்கி வர்றதுனாலதான் எங்களை வெறுத்து ஒதுக்குறீங்களா? எம்மா உனக்கு தெரியாதுமா உன் மாமியாரை பத்தி. 10 ரூபாயை நான் வாங்கினா கூட 10,000 ரூபாய் வாங்கினேன்னு ஊர் முழுக்க தண்டரை போயிட்டு எங்க மான மரியாதையே வாங்கிடுவாமா. நாங்களாம் கஷ்டப்பட்டு கஞ்சி குடிச்சிட்டோமா. இதுக்கு மேல எங்க உடம்புல எல்லாம் பேச்சுவாங்க ஏச்சுவாங்க தெம்பு இல்லை. சரியா? தயவு செஞ்சு நீ அதான் இதை பண்றேன்னு எங்களுக்கு பண்ணாத. கந்தலானாலும் நாங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். நீ பாட்டுக்கு எதையாவது ஒன்று கொடுத்து அப்புறம் உன் சொத்தையே நாங்க எழுதி வாங்கிட்டோன்னு உன் மாமியார் பேசுவா. பேச்சுல அவ பல்லுல எங்களால விழ முடியாதுமா. புரிஞ்சுக்க. நீ பாசக்காரி தான். எங்க மேல பாசம் வச்சுதான் நீயும் உன் புருஷனும் ஒவ்வொன்றையும் பண்றீங்க. எங்களுக்கு அதை நினைச்சு சந்தோஷமா இருக்குது. ஆத்தாக்கறி அப்படி இருந்தாலும் புள்ள நல்லபடியா பிறந்திருக்கானே, என் மாமனாரோட குணத்துல இருக்கானேன்னு நினைச்சு சந்தோஷம்தான். ஆனா உன் மாமியார் அப்படி கிடையாதுமா. அவ ரொம்ப பேசுவாமா. என் பிள்ளைங்களை கரிச்சு கொட்டுவா, சாப விடுவா. எதுக்குமா என் பிள்ளைங்களுக்கு அது சொல்லு பாப்போம். நீ சும்மா வரியா? என் மருமகிட்ட பேசுறியா பிள்ளைகிட்ட பேசுறியா? பேசு. உன்னைய நாங்க யாரும் எதுவும் சொல்லல. ஏன் சாப்பிடணுமா? வந்து போட்டு சாப்பிடு. இதுவும் உன் வீடு தான். ஆனா நீ அதை இதுன்னு கொண்டு வராதம்மா. அப்புறம் அவளுக்கு பதில் சொல்லி மாளாது. எனக்கு எங்க வீட்டு சோற தின்னுபிட்டு கடைசியில உங்க வீட்டுல உன் மாமியார்கிட்ட நான் பேச்சு வாங்கணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போன் எடுத்துக்கிட்டு? என்னன்னு தெரியல, காலையில இருந்து பிள்ளைக்கு போன் பண்றேன் மாப்பிளைக்கு போன் பண்றேன், யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களா? சம்மந்தி அம்மா கூப்பிட்டு பாருங்க. சம்மந்தி அம்மால இருந்து உமா பிள்ளைக்கு கூட எல்லாத்துக்கும் கூப்பிட்டுட்டேன், யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களா? போன் எடுக்காமல இருக்க மாட்டாங்களே, அப்பைக்கு எடுத்து பேசுவாங்களே. நான் என்ன பொய்யா சொல்றேன்? யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. வேலையா எதுவும் இருப்பாங்களோ என்னவோ. இங்க வேலைக்கு இந்த பையன் கூப்பிட்டுட்டான், இங்க வந்து வேலை வெட்டியை பார்க்கட்டும்னு சொல்றதுக்கு தான் போன் அடிக்கிறேன். போனே எடுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி விடுங்க, அப்புறமேட்டுக்கு எதுவும் கூப்பிட்டு பாப்பான். வேற வேலை எதுவும் இருக்கா என்னவோ, அப்புறமேட்டு கூப்பிட்டு என்னன்னு பேசுவோம். இருங்க. சரி என்னன்னு பாப்போம். நான் வேற அந்த பையன்கிட்ட பேசிவிட்டேன், ஓ வாராக அப்படி இப்படின்னு. இவங்களை நம்பி எதுவும் பேச முடியாது போல இருக்கே. இவங்களை நம்பி நம்ம பாட்டுக்கு அதை இதுன்னு பண்ணிவிட்டு கடைசியில வரலன்னா அப்புறம் அவங்க கிட்ட நம்ம மொரடி போற மாதிரி ஆகி போயிடும். சம்மந்தி அம்மா கிட்ட சொல்லிட்டோம், அவங்க சரின்ட்டாங்க. அப்புறம் என்ன, விடுங்க. டேய் எத்தனை வாட்டிட்ட போன் அடிச்சுட்டே இருப்ப, கட் பண்ணி விட்டாலும் திருப்பி திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பியா? ஏ லூசு, எவ்வளவு நேரம் போன் அடிக்கிறேன், ஒரு வார்த்தை எடுத்து பேசுனா என்ன? ஐயோ இவன் வேற நிலைமை தெரியாம போட்டு படுத்தி எடுக்கிறானே. நான் இன்ன வரைக்கும் குளத்தங்கரையிலே உட்காந்துருக்கேன், அடிக்குது வேற வெயில், மனசுனால உட்கார முடியல. உதத வரைக்கும் போறவங்க வரவங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. எல்லாத்துக்கிட்டும் இதை சும்மா தான் கோயிலுக்கு வந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வாழ, என்னல பண்ற? ஐயோ இவன் வேறடா. டேய் அது வந்து இங்க முன்ன பின்ன 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். உமால கூட்டிக்கிட்டு வா, சரியா? ஐயோ இங்க அவளை வேற பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க மாப்பிள்ளை. இல்ல நான் என்னன்னு சொல்ல இவங்கிட்ட. டேய் நாளைக்கு பேசலாமாடா? உனக்காக உன் வீட்டுக்காருக்கு தொழில் வைக்கலாம் பணம் கொடுத்தேன். ஆரம்பிச்சிட்டான்டா இவனோட. சரிடா நான் ஏதாவது பண்றேன்டா, வைடா. என்ன சின்ன பையன் நினைச்சிட்டு கோவப்படுற? நீயாடா சின்ன பையன்? நீயா சின்ன பையன்? அசந்தா 10 வீட்டுக்கு வெடி வச்சிருவான் போல இருக்கு. பாக்குறதுக்கு நல்லவன் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் தில்லாலங்கடி வேலை. என்ன பண்றது, இவனோட இதுல நான் தான் மாட்டிக்கிட்டு அல்லோல் போடுறேன். அவள் வருவாளா என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க, அவள் வருவாளா? பாட்ரி மவனே பாடு. நீ அவ வருவான்னு இருக்க. அவன் உனக்கு டாட்டா கட்டிட்டு போறான்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். போதாத குறைக்கு அவங்க ஆத்தாதான் வேணா விளக்கு மாத்த எடுத்துக்கிட்டு வரும். நம்ம வீட்டுக்கு வெளியே மினி ஆட்டோ வந்திருக்குப்பா. மினி ஆட்டோவா? யாரு என்னன்னு தெரியலையே. அப்பா யாரோ இறங்குறாங்கப்பா. யாரு? ஓ அந்த மாமா வந்திருக்காரு. அம்மா அம்மா மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்கம்மா. மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்களா? வாயா. அண்ணி அழாதீங்க அண்ணி, அம்மா ஏதாவது பேசும். ஆனா மனசுல எதுவும் வச்சுக்காத அண்ணி, விடுங்க அண்ணி. இல்லை உமா, எனக்கு அத்தை பேசுனதெல்லாம் கஷ்டமாவே தெரியல. என் மாமியார் இந்த அளவுக்கு நடந்திருந்தா இவங்க இப்படி பேசுவாங்க.
அவங்க பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு எல்லா சொந்தமும் வேணும்னு தான் நினைக்கிறோம். என் மாமியார் வேணாம், பழசையெல்லாம் மறந்துருக்கலாம். ஆனால் என் வீட்டுக்கார் என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு. எத்தனையோ தடவை காலேஜில் ஃபீஸ் கட்டும் போதெல்லாம் சொல்லுவார், காசு இல்லை சின்ன பொண்ணு, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் அழுவார். அப்போல்லாம் உங்கள் அப்பா தான் கட்டியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அவ்வளவும் செஞ்ச மனுஷனுக்கு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல திருப்பின்னு எத்தனையோ நாள் அவர் வருத்தப்பட்டிருக்காரு. ஆனால் நான் தான் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ இல்லையோ நான் அந்த குடும்பத்துக்காக செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் இப்போ வரைக்கும் உங்களை நீங்களே வெறுத்து எங்களை ஒதுக்குனாலும் நாங்கள் ஓடி ஓடி வர்றது. அண்ணி வருத்தப்படாதீங்க, அம்மாவுக்கு என்னைக்காவது ஒரு நாள் புரியும். சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வந்துட்டாங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிளப்பியாச்சு தானே? ஓ அப்படியாக்கா, இந்த வாரேங்க்கா. இங்கே பாரு உமா, வந்து நல்ல சிரிச்ச முகமா இருக்கணும், உம்முன்னு இருக்கக்கூடாது. அப்புறம் அத்தை கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்ப. நான் போய் அவங்கள வரவேற்கிறேன். வாங்க எல்லாரும் வாங்க. என்னம்மா மாப்பிள்ளை என்ன சொட்டையா இருக்காரு? இவர் தான் மாப்பிள்ளையா? டேய், அழகு என்ன காலம் முழுக்கையா வரும்? கம்மனி இரு. ஏற்கனவே அவள் அதை இதுன்னு பேசுவா, இதில் இது வேற சொன்னா அப்புறம் அவ்வளோதான் ஆட்டம் கட்டி போடுவா. என்னைக்கும் அழகு என்ன சாவுற வரைக்கும் கூடவா வரும்? இப்போ இருக்க அழகு அப்போ இருக்காது. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அண்ணே வாங்கண்ணே. வாங்கப்பா எல்லாரும் உள்ள வாங்க. என்ன சொன்னேன்ல, இதாம்மா மாப்பிள்ளை, அது வந்து மாப்பிள்ளையோட அப்பா, என் தம்பி தான். சரியா? நீ பிள்ளைய தாராளமாக கட்டி கொடுக்கலாம். அவங்க யாரும் எந்த குடைச்சல் பண்ணுறதுக்கு உள்ள ஒன்றும் கிடையாது. தங்கமாக தாங்குவாங்க. தம்பி பையன் பேர் செல்வம். அப்படிங்களாண்ணே? சரிண்ணே. வயசு எம்பிட்டு இருக்குங்கண்ணே? அடுத்த மாதம் வந்துச்சுன்னா 33ங்க. 33ங்களா? சரிங்க. 33ன்றாரு. ஆனால் சொட்டை விழுந்து கிடக்கே. இவ வேற கல்யாணம் வேண்டாம் வேண்டான்றா. எதுவும் சொல்லுவாளான்னு தெரியலையே. உமாலை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்களும் சரிங்க அப்படின்ட்டாங்க. அவங்க பெருசாக நகை நட்டுன்னு எதையும் எதிர்பார்க்கல. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போடுங்க. முக்கியமாக அவங்க வந்து எதிர்பார்க்கறது, தம்பியும் வேலைக்கு போயிடுவான், அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிடுவார், வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் கவனிச்சுக்கிறதுக்கும் ஆள் இல்லாமல் போச்சு. ஆளுக்கு கடையிலே சாப்பிட்டுக்கிட்டு கடையிலே அப்படி அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிறாங்க. குடும்பமாக இல்லை. ஒரு மருமவ வீட்டுக்கு வந்தால் தான் குடும்பமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த குடும்பத்தை தேடி வந்திருக்கோங்க. என் மனைவி லட்சுமி இறந்ததுக்கப்புறம் பையனோட வாழ்க்கையும் சரி, என் வாழ்க்கையும் சரி, ஏனோ தானோ எதுக்கு வாழறோன்னு தெரியாமையே வாழ்ந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா குடும்பம் நல்லா இருக்குன்னு யோசனை. அண்ணங்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வரன் எது இருந்தால் பார்த்து சொல்லுங்கண்ணேன்னு. அவர் தான் பார்த்து கூட்டிகிட்டு வந்தார். என்னன்னு பார்த்து சொல்லுங்கம்மா. சரிங்க. அங்கே குடைச்சல் கொடுக்கறதுக்குன்னு யாரும் இல்லை. வீட்டில் பொண்ணுக்கு எந்த குறையும் இருக்காது. வாடகை வீட்டில் தான் இருக்கோம். நாங்களும் சொந்த வீடு கட்டணும்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன கொஞ்சம் நேரங்காரகம் நமக்கு ஒன்றும் சரியாக அமையலை. ஏதாவது சொந்த வீடுன்னு பேச்சு எடுத்தாலே ஏதாவது ஒரு செலவு. பொண்டாட்டி உசுரோட இருந்தால் நம்ம ஏதோ ஒரு 10-5 சம்பாதிக்கிறத வாங்கி வச்சு சேமித்து ஏதாவது ஒன்று வாங்கலாம். ஆம்பளைங்களாம் இருக்கோம், நாங்கள் என்னத்தை பண்ணட்டும் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா விற்கிற விலைவாசிக்கு எதுவும் வாங்க முடியுமா என்ன? 3 நேரமும் கடையிலே சாப்பிட்டா உடம்பும் கெட்டு போயிடும். இதுல சம்பாதிக்கிறது எங்க போய் மிச்சம் பண்றது? அதாங்க சரி, நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். பொண்ணையும் அழைச்சிட்டு வந்துட்டா பொண்ணையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. சரிங்க. மடி மர்மவளே, உமால கூட்டிட்டு வாங்கம்மா. அங்க சேலை கட்டி இருக்கிறது இந்த வீட்டு பெரிய மருமவ, அங்க பேண்ட் சட்டை போட்டிருக்கிறது வீட்டு சின்ன மருமவ. இவங்க வந்து பின்னாடி வீட்டுல இருக்காங்க. வணக்கங்க. வணக்கங்க. என்னது இது? மாப்பிள்ளையா இது? யாருன்னு தெரியலையே. என்ன சொட்டையா இருக்கு? ஏங்க என்னங்க மண்டையெல்லாம் சொட்டை விழுந்து கிடக்கு. இவரா மாப்பிள்ளை? அப்புறம் பேசலாம், கம்மனி இரு. என்ன மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னா யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரலையா? போட்டோலையும் பார்க்கல, நேர்லையும் பார்க்கலன்னா எப்படி நாங்கள் பொண்ணு கொடுக்கறது? என்னவா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? நடுவுல மஞ்சள் சட்டை போட்டிருக்காருல, இவருதான் மாப்பிள்ளை. என்னது பரங்கி மலை அடிவார மாதிரி எல்லா பக்கமும் வழுக்கையா இருக்கு, இவருதான் மாப்பிள்ளையா? ஐயோ, ஏற்கனவே இவ கல்யாணம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப மாப்பிள்ளைய பார்த்தனே முடிவே பண்ணிடுவாளேடா. இப்ப என்னடா பண்றது? யாருக்கும் எதையும் நம்ம திணிக்க முடியாதுமா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் மாப்பிள்ள இந்தா அதுதாயா பொண்ணு, பேரு உமா, கண்ணு கழகா லட்சணமா இருக்குல்ல. பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்பாடா,
இப்பதான் நெஞ்சில பாலம் வத்த மாதிரி இருக்கு. எம்மாடி உமா, மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ சொல்லுமா, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? ஐயோ, இவர் வேற அதை சொல்றாரே. இவர் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னங்க புசுக்குன்னு பொண்ணுகிட்ட வந்து நம்மளை பத்தி எதுவுமே சொல்லாம பிடிச்சிருக்கான்னு கேட்டா எப்படி? நம்ம குடும்பம் என்னன்னு சொல்லிவிட்டோம்னா அவங்களும் கொஞ்சம் தெளிவா இருப்பாங்கல்ல. அதுவும் சரிதான். அம்மாடி, நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேர் தான் இருக்கோம். நம்ம வீட்டில் மாமியார் குடுங்கல், நாத்தனார் தொல்லைன்னு எதுவும் கிடையாது. நீ இங்க எப்படி இருக்கியோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் அங்கே இருக்கலாம். உன்னை யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டோம், எதுவும் பேசவும் மாட்டோம். அது மட்டும் இல்லாம தம்பி பையனை பொறுத்த வரைக்கும் அவன் யாருக்கிட்டையும் சண்டை வம்முன்னு போனது கிடையாது. நீ அங்கே வீட்டில் வந்து சமைச்சு கொடுத்துட்டு வீட்டோடு இருந்தால் போதும். உனக்கு வாஷிங் மிஷினிலேருந்து ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்சின்னு எல்லாம் வீட்டுக்கு தேவையானதை நாங்கள் வாங்கி போட்டுட்ருக்கோம். அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படணுன்ற அவசியம்லாம் இல்லை. நீ சந்தோஷமாக இருக்கலாம். நினச்ச நேரம் அம்மா வீட்டுக்கு வரலாம், நினச்ச நேரம் நீ எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போவோம், கூட்டிகிட்டு வருவோம். பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் தங்கமானவர்களா தான் இருக்காங்க. எல்லாம் சரிதான், மாப்பிள்ளைக்கு வழுக்கையா இருக்கு, அதுதான் கொஞ்சம் குறையா இருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, அது எங்கள் அப்பாரு அப்படித்தான். அவருக்கு சொட்டை விழுந்து அதே வகராயில் வரவும் அவன் அப்படி இருக்கான். அதுக்குன்னு சொட்டை விழுந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் பொண்ணு தர மாட்டீங்கன்னா அப்போ சொட்டை உள்ள ஆம்பளைங்கெல்லாம் எங்கே போகிறது? கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, விக்கு கூட வாங்கி வச்சுக்கிறேன். என்னது, மாப்பிள்ளை வந்துட்டாரா? ஐயய்ய, என்ன இந்த மாப்பிள்ளை இப்படி இருக்கிறது? ஐயோ, இந்த ஆள் எங்க? நம்ம சாமி எங்க? நம்ம சாமியோட கால் தூசி கூட இந்த ஆள் வரமாட்டாரே. இந்த ஆளை மட்டும் ஓகே சொல்லிடக்கூடாது ஆண்டவனே. எப்படியாவது ஓகே மட்டும் சொல்லாமல் இருந்துடணும். நீதான்பா காப்பாற்றணும் சாமி. பாவம், இவளுக்காக சின்ன வயசுலேருந்து காத்துக்கிட்டு இருக்கான். பெத்தவ இருந்து ஒரு குடும்பம் நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அவ இல்லாமல் ஒரு குடும்பம் நடக்கிறதுன்றது ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும். பெத்தவ போனதுக்கப்புறம் நானும் சரி இவனும் சரி வாழ்க்கையே வெறுத்து போய் இதுக்கப்புறம் எதுக்கடா வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, 2 பேரும் உயிர் வாழணும். அதுவும் இல்லாமல் ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு என் பொண்டாட்டிக்காக நிறைய கடன் பட்டுட்டோம். அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டோம். இப்போ கடவுள் புண்ணியத்தில் இப்போதைக்கு நமக்கு எந்த கடனும் கிடையாது. இப்போதைக்கு நம்ம காசு சேர்த்து வைக்கிறது எல்லாமே நம்ம ஒரு சொந்த வீடு கட்டணும் வைக்கணுன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்ம கடனோடு இருக்கும்போது பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம கடனோட கடனை அந்த பிள்ளையும் கஷ்டப்பட விட்டுறக்கூடாது. அதனால மொத்த கடனே அடைச்சி விட்டு தான் நம்ம கல்யாண பேச்சே ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நாங்கள் இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. நம்ம பையனுக்கு இப்போ 33 தாங்க. உங்களை நல்லா பார்த்துப்பாமா, நீங்கள் அந்த குறையே இது பண்ண வேணாம், சரிங்களா? பார்க்குறவுக்கு நல்லதங்கம்மா தான் இருக்காங்க. மாடி அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க. இப்போ நீ தான் முடிவெடுக்கணும். அவங்க பெருசாக வரதட்சணையும் எதுவும் கேட்கல. வீட்டுக்கு பண்டம் பாத்திரம் மொத்தமாக அவங்க வாங்கி போட்டிருக்காங்க. நீங்கள் எதுவும் தனியாக வாங்கி கொடுக்கணும் வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. உன் சொந்த வீடு மாதிரி இருக்கலான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? நீ என்ன சொல்கிற? நல்ல குடும்பன்றதுனால தான் உனக்காக நமக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது, நிம்மதி. நிம்மதி மட்டும்தான் ஒரு மனுஷனை வந்துட்டு சந்தோஷமாக இருக்க வைக்கும். அதுக்காக தான் உனக்கு பிடிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாப்பிள்ளையை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அழகை பார்க்காதமா, அழகு என்னைக்கு நிரந்தரம் கிடையாது, சரியா? அழகு வந்து நாளைக்கு சோறு போடுன்னு நினைக்கிறியா? அதுவும் கிடையாது. நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற காரணம் தான் முக்கியம். நீ ஏன் சொல்லு, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு. ஐயோ, என்ன சொல்ல போறான்னு தெரியலையேடா. பிடிச்சிருக்கு. இப்பதாண்டா என் நெஞ்சில பால வார்த்தை. இத்தனை வருஷம் நம்மளும் இந்த மாப்பிள்ளாமையும் அந்த மாப்பிள்ளாமையும்னு இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கடா. இப்பதான் இவ சம்மதமே சொல்லியிருக்கா. நீங்க கொடுத்து வச்சவர் போங்க. என் தங்கச்சி வர மாப்பிள்ளையில ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. இந்த தடவை தான் பிடிச்சிருக்குன்ற வார்த்தையை அவன் வாயிலேருந்து வந்திருக்கு பாருங்க. அடி பாவிக்கு இறுக்கி பெத்த பிள்ளையே, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? ஐயோ, இப்போ நான் அவனுக்கு என்னன்னு போய் சொல்லுவேன்? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சாச்சு, இனி மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். வேற எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? அங்கே பாருங்கம்மா, நாங்கெல்லாம் எதையும் எதிர்பார்க்குற ஆளுங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா பொண்ணு இல்லாத வீடு, இங்கே எதிர்பார்த்து என்ன ஆக போகுது? எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகம்.
என் பொண்டாட்டிக்கு நான் அவ்வளோ துணிமணி எடுத்து கொடுத்து அப்படி பார்த்துக்கிட்டேன். ஆனால் பாருங்க இப்போ அவ அந்த உலகத்தில் இல்லை. அப்படின்னும் போது எதை வச்சு எதை சேர்த்து நம்ம என்னத்தை கொண்டு போக போகிறோம் கடைசியில்? ஒன்றும் கிடையாது. வர்ற புள்ள நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். நம்மளும் நிம்மதியாக இருக்கணும். வீட்டுக்கு தேவையான பண்டம் பாத்திரம் எல்லாம் என் பொண்டாட்டி என் மருமவளுக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சுருக்கா. அதுக்கப்புறம் எங்கள் மருமவளுக்குன்னு நாங்கள் 1 பவுன் செயின் போட்டுடுறோம். மற்றபடி நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ தங்க விற்கிற வேலைக்கு பெற்றவங்களோட கடமையும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதனால் நாங்கள் எதையும் பெருசாக எதிர்பார்க்கலைங்க. இப்போ நம்ம பையன் வாடகை வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் பொறுத்து கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு இருக்கான் சொந்த வண்டி வாங்கணும்னு. அதையும் போட்டுட்டானா அதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லபடியாக இருப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஐயோ இவங்க கேரண்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் அவனுக்கு என்ன கேரண்டியை கொடுக்க போறேன்னு தெரியலையே.